अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்று புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. அந்த தேசியனுடைய சீசூக்தி ஒரு சீசூக்தியே இந்த தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. தாரணியில் எல்லாரும் வாழணும் தான் நினைக்கிறா. அதாவது நேர்மையாக வாழறவாளை பற்றி தான். கொலை கொள்ளை சூது வாது பண்ணி வாழை பற்றி இப்போ இங்கே இல்லை. அதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. அதெல்லாம் சரி. வாழ்வார்க்கு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கு வானேற போமளவும் வாழ்வு. அதாவது சில பேருக்கு சாஸ்திர ஞானமெல்லாம் தெரியாது. அதனால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா இங்கே நன்னா இருக்கணும் நாமோ அப்படின்னு நினைப்பாள். அதாவது ஒன்றுமே தெரியாதவா, அடியோடு ஒன்றும் தெரியாதவா, நாமோ 2 வேளை சௌக்கியமாக சாதம் சாப்பிட்டு குடும்பத்தை ரட்சிச்சுட்டு இருந்தால் போகிறோம் அப்படின்னு சில பேர் நினைப்பாள். சில பேர் கொஞ்சம் வீடு வாசல்லாம் நன்னா கட்டிண்டு சௌகரியமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாள். அப்படி படிப்படியாக இன்னும் சகல வசதிகளோட பணக்காரனாக வாழணும் அப்படின்னு நினைப்பாள். அவர் சொந்த வேலைக்கெல்லாம் நாம் போயிட்டு கை நீட்டின்னு இருக்கிறது நாமே சொந்த கம்பெனி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாள். சொந்த கம்பெனி வச்சா அது மல்டிநேஷ்னல் எம்என்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாள். இப்படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். இது இங்கே இருக்கிறது இப்படி. சில பேர் என்ன பண்ணுவா, சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவா, தேவலோகத்துக்கு நாம் போகணும் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அப்படின்னு நினைப்பாள். இன்னும் நல்லா ஆச்சாரிய கட்டாட்சமெல்லாம் பெற்றவா என்ன நினைப்பான்னா, இந்த இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் இந்த சரீர பிரயுக்தந்தான். இந்த சரீரம்தான் மாறும். அதாவது சொக்கா மாற்றுற மாதிரி, புடவை வேஷ்டி மாற்றிக்கிற மாதிரி இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம்தான் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி கிழிஞ்ச புடவையோ இல்லை நல்ல புடவையோ பட்டு புடவையோ அதெல்லாம் வயிறு ஊசி புடவையோ அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அமையும். அந்தந்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி. அவ்வளவே தவிர இந்த சரீரத்துக்கு தான் இந்த மாறுதலே தவிர ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆத்மாவுக்கு இந்த சுகதுக்கத்துலேருந்து மீளவே மீளாது. அதை ஆச்சாரிய அனுகிரகத்தினால தெரிஞ்சுட்டவா என்ன பண்ணுவான்னா, நிரதிசயமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய மோட்ச அனுபவத்தை, அதாவது எம்பெருமானிடத்தில் போய் கைங்கரியம் பண்ணணும், அதுதான் நமக்கு இந்த சரீரம் இல்லாத கைங்கரியம் பண்ணணும்னு அப்படிப்பட்டவாளும் இருக்கா. அப்படிப்பட்டவா ரொம்ப ரேராக இருப்பாள். இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் பகுவாக இருப்பாள். அநியாயம் பண்ணி வாழறான, அடாவடித்தனம் பண்ணி தன்னுடைய நிலைமைக்கே சரியில்லாதபடி இருந்து அது மாதிரி நீச்சாலும் பல பேர் இருப்பாள். சரி, அவள்லாம் நரகாதிகளுக்கு போகிறா போகல, அதெல்லாம் சாஸ்திரம். இப்போ வாழ்வார்க்கு இங்கே வாழ்வாளுக்கு சுவாமி தேசிகனுடைய சீசூக்தி இங்கே வாழறதுக்கு உண்டான வகையை சொல்லாது. வானேறி போய் அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான வகையை தான் சொல்லும். ஆனால் அது இங்கே இருக்கச்சே அதுக்கு வழியை காமிச்சிட்டு இங்கே இருக்கச்சேவும் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். கேவலம் இங்கே நல்வாழ்வுக்கு வழிவகுக்காது. சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நாம் கோட்டீஸ்வரன் ஆகணும், குபேரன் ஆகணும், இல்லை தேவலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் வழிவகுக்காது. மோட்சத்துக்கு போகணும், பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணி நிறத்தி ஆனந்தம், இந்த துக்காஸ்பதமான சரீரத்தை விட்டு போகணும், மோட்சத்துக்கு போகணும்னா அதுக்கு வழிவகுக்கும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தம். அதுக்கு மாத்திரம்தான் வழிவகுக்கும்னு இல்லை. அப்போது இங்குற்றைய வாழ்வையும் அது
செம்மையாக பார்த்துக்கும். அந்த மாதிரி அதுக்கு உண்டான வழிவகுக்கக்கூடிய உண்டான விஷயங்களை சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் காட்டும். கேவலம் இங்குற்றை வாழ்வுக்கு மாத்திரம் வழி காமிக்காது. அது மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி காமிக்கும், அப்படியே இங்குற்றை வாழ்வுக்கும் அது வழி காமிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மோட்சம் நம்ம எப்போ கேட்குறோமோ அதுக்குள்ளே உண்டான சரீரம் இருக்குதே, அதுக்கு எவ்வளவு தகுந்ததோ அதுக்கு உண்டான வழியை காமிக்கும். அதை விட்டுட்டு நாம் அது தெரியணும் இது தெரியணும். 45ஆம் பட்ட விஷயங்கள் சாய்ப்பார். இந்த வேதாந்த விஷயம் தெரிஞ்சுட்டால் தான் அதான் வித்யை, மற்றதெல்லாம் வித்யை இல்லை, சுமையான கல்விகள்னு சொல்கிறார். அதெல்லாம் இப்போ நீட்டின்னு போக வேண்டாம். அதை சொல்லச்சே இப்போ வேதாந்தம் வாசிச்சவளுக்கு ஆச்சாரியாளுக்கெல்லாம் இது தெரியுமோ, ஃப்ளைட் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் அல்ப காரியம். அதான் இங்குற்றைய வாழ்வினுடைய சமாச்சாரம், கேவலம் இங்குற்ற வாழ்வினுடைய சமாச்சாரம். ஆனால் இதெல்லாம் அவளுக்கு தெரியாது வச்சுப்போம், சொல்கிறேன். அதே மாதிரி தேசிகன் அதுக்கெல்லாம் வழிவகை சொல்ல மாட்டேன். சரி, அப்படி வாழ்வார்க்கு எப்படின்னா, இங்கே வாழறவா ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை பண்ணி தானே பலனை பெற்று இங்கே சுகமாக வாழணும். நல்ல காரியத்தை பெற்று பலன் பெற்று சுகமாக வாழணும். அதுக்கு என்ன பண்ணுவா, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கபடிக்கு அந்தந்த காரியத்தை பண்ணுவாள். நேற்றே அதெல்லாம் சொன்னோம். மழை வேணும்னா காரீரி யாகம் பண்ணி, புத்திரன் வேணும்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி, அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது என்னென்னா, இங்கே வாழறவா என்ன ஆசைப்படுறா அப்படின்னா, காங்க்ஷத கர்மணாம் சித்திம் யஜந்தைக தேவதா. கண்ணன் சொல்லியிருக்கான். அதனால் பலத்தில் ஆசை உடையவர்களாக சாஸ்திரத்தில் விகிதமாக, சாஸ்திரத்தில் இன்னென்ன பலனுக்கு இன்னென்ன கர்மான்னு சொல்லியிருக்கேன், அதை ஸ்ரத்தையோடு பண்ணுவாள். காங்க்ஷத கர்மணாம் சித்திம் யஜந்தைக தேவதா. அது அந்த கர்மா பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு பலனுக்கு ஒவ்வொரு தேவத்தையே ஆராதிக்க சொல்லியிருக்குது ஒவ்வொரு விதமாக. அந்த மாதிரி ரீதியில் நாம் என்ன பண்ணுறோம், அந்த தேவத்தையை ஆராதிக்கக்கூடியவா இருக்கா. அது சாஸ்திரம் சொன்னது தான். ஆனால் அது என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அதுக்கு மேலே தெரியாது. சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது, இந்த வாயு தேவத்தையை ஆராதிச்சேன்னா வாயு போல் உனக்கு, வாயு வேகத்தில் உனக்கு செல்வம் வரும், பலன் வரும் அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான் தெரியும். அதனால் வாயு தேவத்தையே அப்படியே ஆராதிக்கிறான். சூரிய நமஸ்காரம் பண்ணால் ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த மாதிரி அப்படியே பண்ணுவான், அதுபடிக்கு பலன் வரும். ஆனால் அது என்னது அப்படின்னு சொன்னால், க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. கர்ம பலன் சீக்கிரம் சித்திக்கிறதுக்காக இந்த மனுஷ லோகத்திலேயே இந்த மாதிரி பண்ணுவார்கள். அப்படி ஒரு சாரார். அதாவது வேதத்தில் சொல்லிருக்கு, இந்த தேவத்தையை இப்படி பண்ணு, ஆராதனை பண்ணுன்னு, அதுபடி பண்ணுவாள். சீக்கிரம் பலன் கிடைக்கிறதுக்காக அந்த தேவத்தையை ஆராதனை பண்ணுவாள். இது ஒரு வகை. இப்படி இது மொத்தம் 4 வகை. அதில் இது ஒரு வகை. இந்த ஒரு வகையை முடிச்சுட்டே ஒவ்வொரு வகையாக போகும். இந்த இடத்துல கேவலம் அந்த தேவத்தையே தான் நாம் ஆராதிக்கிறோம், அந்த தேவத்தை தான் நமக்கு பலன் தருது அப்படின்னு நினச்சிண்டு பண்ணால் அது பலன் அவிகலமாக போகும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஏப்யன்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேய கௌந்தேயா யஜந்திய விதிபூர்வகம். அதாவது அவள் விதிபூர்வகமாக பண்ணலை,
அவிதிபூர்வமாக யஜந்தி யாகம் செய்கிறார்கள். அந்நிய தேவதா பக்தாக எவர்கள் இதர தேவதைகள் இருக்கிறாளே அவளுடைய பக்தர்களாக இருந்து யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக அந்த தேவத்தை எப்படி பூஜிக்கிறான்? ஸ்ரத்தையோடு கூட பூஜிக்கிறான். லோகத்தில் எப்படி வேதத்தில் எப்படி சொல்லிருக்கோ அதே மாதிரி பூஜிக்கிறான். அப்படி ஸ்ரத்தையோட பூஜிச்சா கூட தேபி மாமேவ கௌந்தேயா யஜந்திய விதிபூர்வகம். அப்போ கூட யார் ஆராதிக்கப்படுறான்? எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான். ஆனால் அவள் எம்பெருமான் ஆராதிக்கப்படுறான்னு தெரிஞ்சிக்காத பண்ணுறான். ஏன்னா ஸ்ரத்தையான் யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக அந்நிய தேவதா பக்தாக. அவள் அந்நிய தேவதையிடத்தில் பக்தாளாக இருந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணுறா. ஆனால் நான் தான் அதில் ஆராதிக்கப்படுறேன்னு சொல்கிறான். சரி, அப்படி அவள் இந்த மாதிரி ஆராதிச்சாள்னா என்ன ஆகுது? அதை தெரியாத பண்ணுறாளோ இல்லை. என்ன என்ன சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஏது சாமானிய என்னது ஏது சாமானியன ஏது சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தமம் தேவை பாஷண்டினோ ஜ்ஞேயாக சர்வகர்ம பகிஷ்கிருதாக. பெருமாள் எல்லாருள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கான். அதனால் இவன் பண்ணக்கூடிய யாகத்துக்கு உண்டான தேவத்தை இருக்குதே, இவன் பெறக்கூடிய பலனுக்கு உண்டான யாகம், அந்த யாகத்துக்கு உண்டான தேவத்தை அதுவும் உள்ளே எம்பெருமான் இருக்கான். அதை தெரிஞ்சிக்காம இவன் ஆராதிக்கிறான். எப்படி? அதாவது விஷ்ணு ஆராதிச்சா ஒரு பலன் வருது, சிவன் ஆராதிச்சா ஒரு பலன் வருது, சுப்பிரமணியன் ஆராதிச்சா ஒரு பலன் வருது. இந்த பலனுக்கு நான் சுப்பிரமணியன் ஆராதிக்கிறேன், அந்த பலனுக்கு விஷ்ணு ஆராதிக்கிறேன், இன்னொரு பலனுக்கு சிவன் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அவனுடைய பாவம் என்ன? எல்லாம் இந்த ஒரு தேவத்தை, ஒவ்வொரு தேவத்தை நமக்கு எந்த பலன் வேணுமோ அந்த தேவத்தையின் இடத்துல போகிறோம். அதாவது மண்டி தெருவில் பல மண்டிகள் இருக்குது. உப்பு, வெல்லம், புளி, சர்க்கரை அப்படின்னு எந்த பொருள் வேணுமோ அந்த மண்டிக்கு போகிறோம், அந்த கடைக்கு. அதில் போய் நாம் வாங்குகிறோம். இப்போ என்ன, எல்லாரும் கடைக்காரன் தான். இவன் உப்பு வச்சுருக்கான், அவன் புளி வச்சுருக்கான், அவன் சர்க்கரை வச்சுருக்கான், அவன் கோதுமை வச்சுருக்கான். எல்லோரும் கடைக்காரன் தான், எல்லோரும் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரி இந்த பலனுக்கு விஷ்ணு, அந்த பலனுக்கு சிவன், அந்த பலனுக்கு சுப்பிரமணியன், அந்த பலனுக்கு விநாயகன், அந்த பலனுக்கு இந்திரன், இந்த பலனுக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டபடிக்கு இருந்ததுன்னா எல்லாரும் அந்த கடைக்கார மாதிரி எல்லாரும் ஒரு தேவத்தை தான், அவாவா ஒரு வியாபாரம் பண்ணுறான் அப்படின்னு. அதான் இந்த மாதிரி சாமானிய புத்தி எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடாது. கேது சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தமம் தேவை பாஷண்டினோ ஜ்ஞேயாக சர்வகர்ம பகிஷ்கிருதாக. அவள் எல்லா கர்மங்களுக்கும் பகிஷ்கிருத்தாளாரா, அனர்ஹாளாக போயிடுறான். ஏன்? பெருமாளை சமமாக நினைக்கிறதுனால, மற்ற தெய்வங்களோட ஒக்கும். சரி, ஆனாலும் அந்நிய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக. அந்நிய தேவதா பக்தர்களாக இருந்து ஸ்ரத்தையோடு கூட பண்ணினா கூட, ஸ்ரத்தை என்ன, அவள் இடத்துல பக்தி யுக்தாளாக இருந்து பண்ணினா கூட நான் தான் அதில் ஆராதிக்கிறேன், ஆனால் அதை தெரிஞ்சிக்கலை இவன். அப்போது சாஸ்திரார்த்த வைக்கல்யம் இருக்கு. சாஸ்திரார்த்தம் சரியாக பண்ணப்படலை, அனுஷ்டிக்கப்படலை. அதனால் அந்த பலன் இருக்குதே, அந்த பலன் நஸ்வரமாயிடும். பலன் வந்தால் கூட நசிஞ்சு போயிடும். இப்போது சில பேர் தளிகை பண்ணுவா, சில பேர் தளிகை பண்ணால் மறுநாளைக்கு வச்சுட்டு சாப்பிடக்கூடிய
வெந்தய குழம்பு கூட இன்னைக்கு கார்த்தால பண்ணது ராத்திரி ஊசி போடும். ஏன்னா அதை எப்படி பக்குவமாக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணாத போயிட்டா அதை வெந்தய குழம்பு கூட நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்ற வெந்தய குழம்பு கூட இன்னும் நன்னா இருக்கும். இன்றைக்கி காட்டிலும் புதுசாக காட்டிலும் பழச்சு அந்த வெந்தய குழம்பு கூட ஊசி போடும். அதுபோல் எம்பெருமான் உள்ளே இருந்து ஆராதிக்கப்படுறான். இவாள்லாம் சட்டையை போல எம்பெருமான் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கான். இவா நாம் சட்டை சரீரத்துக்கு மேலே சட்டை போட்டுக்கிறோமே அதை போல் இவாள்லாம் அப்படின்னு தெரிஞ்சிக்காம இவாளே தான் ஆராதிக்கப்படுறான்னு பண்ணுறான். ஆராதிக்கப்படுறான் நம்மால் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறான். அதனால் சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தில் வைக்கல்யம் இருக்குது, மாறுபாடு இருக்குது. இப்போது ஒரு வேலையாள் இருக்கான், ராஜாவனுடைய சட்டைக்கு சென்ட் அடிக்கிறான்னு வச்சுக்கோ. சென்ட் அடிக்கிறான்னா அவன் அந்த சட்டைக்கு தான் சென்ட் அடிக்கிறோம், அந்த சட்டை தான் வாசிக்கிறது அப்படின்னு நினச்சான்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த சட்டை நன்னா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்ட்டை போட்டு மொழுவான். சொல்கிறேன், சென்ட்டை நன்னா அதில் பூசுவான் வச்சுப்போம். ஆனால் அன்றைக்கி ஏதோ அந்த ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த சென்ட்டுலாம் அவனுக்கு வாண்டாம் அப்படின்னா குறைச்சி பண்ணணும். இவனுக்கு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சால் கூட இவன் ராஜா அது அஃபெக்ட் ஆவார் அந்த சென்ட்டுனால அப்படின்னு தெரியாது. ஏன்னா இவன் சட்டைக்கு தான் சென்ட்டு போடுறோம், சட்டை வாசிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கான். சட்டை எங்கே வாசிக்கிறது, ராஜா போட்டுண்டா ராஜா போட்டுனா அங்கே வாசிக்கிறது, வாசனை வருது சட்டையில். ஆனால் அது இவனுக்கு தெரியாது. அதை போல் ராஜா பெருமாள் தான் ஆராதிக்கப்படுறான் இவா பண்ணுற கர்மாவனால. ஆனால் அதை அவள் தெரிஞ்சிக்காதனால சாஸ்திரார்த்த வைக்கல்யம். தெரிஞ்சுட்டு தான் ஒரு காரியத்தை பண்ணணும், தெரியாத பண்ணாக்கா அதில் ஒரு குறை ஏற்படுறது. அந்த குறையினால் அந்த பலன் நஸ்வரமாயிடும். அதான் இந்த வெந்தய குழம்பு சொன்னேன், அது நன்னா இருக்கக்கூடிய வஸ்து கூட இதுவாகிடும். அதனால் இது முதல் விதம். பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கான்னு தெரிஞ்சிக்காம சாஸ்திரம் சொல்கிறது இந்திரனை வழிபடு, இந்திரனுக்கு யாகம் பண்ணு, இல்லை வருணனுக்கு யாகம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நான் அவளுக்கு இவன் யாகம் பண்ணான்னா கூட ஸ்ரத்தையோட இவாளுக்கு அந்தர்யாமியாக இருந்து பெருமாள் தான் ஏற்றுக்கிறான். எப்படி சட்டையில் இருக்கக்கூடிய அந்த வாசனை, சென்ட்டு வாசனை ராஜா தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிக்காத போட்டான்னா, ராஜாவுக்கு இன்றைக்கி சென்ட்டு வேண்டாம், உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இவன் சென்ட்டை சட்டைக்கு பூர்ணமாக அடிக்கணும், நன்னா அடிக்கணும் அப்படின்னு இவன் அடிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா இன்றைக்கி சென்ட்டை ரொம்ப குறைச்சிடணும் அப்படின்னு குறைப்பான். சரி, அது தெரியாதனால இப்போ ராஜா என்ன பண்ணுவான், இவனுக்கு பலன்லாம் கொடுக்க மாட்டான். என்ன ஒன்றும் தெரியாது இவன் பாட்டுக்கு இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டோ இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லாதது கூட பனிஷ்மெண்ட்டு தானே. அந்த மாதிரி அவனுக்கு ஏதோ வேலை பண்ணுறான், ஏனோ தானோன்னு ஒன்றும் தெரிஞ்சிக்காம சரி வேலை பண்ணுறதுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்துருவோம், இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்காதே அப்படின்னு. அதை போல் இந்த இடத்துல பெருமாள் அந்தர்யாமியாக இருந்து அவன் தான் ஆராதிக்கப்படுறான்னு தெரிஞ்சிக்காதனால அதோட கூட சர்வகர்ம பகிஷ்கிருதாகான்னு சொல்லிருக்கிறதுனால இவனுக்கு யாகம் பண்ணுற தான் கர்மா பண்ணுற யோக்கியத்தையே இல்லாத போகிறதுனால இவன் அது கர்மாவுக்கு யோகியத்தையே இல்லாத பண்ணுறதுனால கர்மா சரியான பலனை கொடுக்காது. அதோட கூட பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கான்னு தெரியாததுனால சாஸ்திரப்படி இவன் பூர்ணமாக நடக்கலை, அதனால் விகலமாகுது. அதனால் அந்த பலன் நஸ்வரமாகுது. இது வரையில் வச்சுப்போம். முதல் இது. ரெண்டாவது, மூணாவது, நாலாவது நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரே நமः. ஆதிவன்ஷோபாதீனிதிவர்யான் வஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித் யதீசான பதாश्रयं ஸ்ரீவத்சவம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.